அனைத்து சலுகைகளுடனும் நீங்களும் குவைத், துபாய், அபுதாபி போன்ற நாடுகளுக்கு வெளிநாடு செல்ல வேண்டுமா? உங்களுக்கான விடுமுறை மற்றும் போனஸ் அனைத்து சலுகைகளுடனும் விதேசி வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மையம். தொடர்புகளுக்கு இப்போதைய அலையுங்கள் 0742800800. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாக எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய டினார் மதிப்பு உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 1059 ரூபாய் 96 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 309 ரூபாய் 14 உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல பகுதிகள்லையுமே அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி ஜமியாக்கள்லையுமே அவங்களுடைய மெஷின் இருக்குது. உங்களுடைய பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோடு போகிறீங்களா, அதான் நிச்சயம் அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸை கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தரலாம். ஒரு கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 34 தினார் 661 ஃபெல்ஸ். ஒரு கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 40 தினார் 438 ஃபெல்ஸ். ஒரு கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 42 தினார் 379 ஃபெல்ஸ். ஒரு கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 46 தினார் 215 ஃபெல்ஸ். பார்க்கலாம் அனைத்து செய்திகளையும். ஹார்மோஸின் நிலைமை படிப்படியாக ஒரு நல்ல பக்கம் திரும்புது அப்படின்னு சொல்லலாம். ஹார்மோஸ் முற்று முழுதாக அமெரிக்காவின் ஆக்கிரமிப்புக்குள்ளேயே போன மாதிரி தெரியுது. அதற்கான ஏற்பாடுகள் நடக்கிறதாகவும் வர்த்தக மற்றும் தொழில்சார் நடவடிக்கைகளுக்கு ஆதரவு அளிக்கிறதாகவும் ஈரான் ஒரு பக்கம் தெரிவிச்சிருந்தாலும் இன்னொரு பக்கம் நெத்தன்யாகு இடையில் குண்டை தூக்கி போடுறான். என் பசங்களில் 2 பேரில் ஒருத்தங்களை போடுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. இவங்க என்னுடைய பிள்ளைங்களில் ஒன்று எப்படியாவது போட்டலான்னு பார்க்குறாங்க. இதுக்கு நாங்கள் பதிலடி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி. அடப்பாவி, இப்போ தாண்ட ஒரு அளவுக்கு அமைதியாகிட்டு வருது. யாராவது ஒருத்தன் கொலைப்பாடி தான் இதில் சுவாரஸ்யமே இருக்காது. என்ன தான் நடக்க போகுதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி வார் கிடையாது, யுத்தம் ஆயுதங்களால் கிடையாது. நாங்கள் இனி பொருளாதார ரீதியாக ஈரானோட மோதுவோம் அப்படின்றத மட்டும்தான் தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. அமெரிக்கா பொறுத்திருந்து பார்ப்போம். மாறி மாறி எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் எதுவும் நிலைப்பாடு இல்லாமல் இருக்குது. ஹார்மஸ் விரைவில் திறக்கப்படும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவேன்னு சொல்கிறாங்க. பார்ப்போம். இதோ செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து அன்ஸ்டேபிள் வெதர் மொத்தமாகவே ஆக்கிரமிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க காலநிலை ஆய்வாளர். மாறுபட்ட காலநிலை இருக்கும் அப்படின்னு தயாராக இருங்க. அதே மாதிரி சவுத் கொரியாவுடன் இணைந்து புதிய திட்டங்கள், அதே மாதிரி முன்னாள் யுனைடெட் நேஷன் செக்ரட்டரி வெளிவிவகார அமைச்சருடன் நேரடி பேச்சுவார்த்தை. குவைத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 250 புதிய இந்தோனேஷியன் நர்ஸ் உள்ள என்ட்ராக இருக்கிறாங்க. அதே மாதிரி விரைவிலேயே கிட்டத்தட்ட 500 நர்ஸ்கள் வருவதாக எதிர்பார்க்கப்படுவதாக இந்தோனேஷிய தூதுவர் தெரிவிச்சிருக்கிறாங்க. விரைவிலேயே குவைத்துக்குள்ள இந்தோனேஷியன் நர்ஸ் என்டர். அதே போல் ஹவாலி பகுதிகளில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 96 கிலோ உணவுக்கு உபயோகமில்லாத பழுதாகிய கறி வகைகள், அதாவது இறைச்சி முள்ளுகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க உணவு பாதுகாப்புத்துறை. அதே மாதிரி 12 பேர் சேர்ந்து கிட்னாப் பண்ணி ஒரு எஜிப்தியன் 840 கேடி ஆட்டையை போட்டதான சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்குது. பணத்தோடு வெளியில் போகிறவங்க ரொம்ப கவனம். அதே மாதிரி டிராஃபிக் ரூல்ஸ் குவைத்தில் இன்னும் அதிகரிக்குது.
போக்குவரத்து விதிமீறல்களுக்கான கடுமையான சட்டம். அதே மாதிரி குவைத்தி ஒருத்தர் பிடிபட்டிருக்கிறாரு. 200 பெர் கிலோமீட்டர் வேகத்தில் 200 ஸ்பீடில் வண்டி ஓட்டியிருக்காரு. அடுத்த மிகப்பெரிய ஒரு தலைவலி, மிக முக்கியமான ஒரு செய்தி. இது ஒரு அவசர எச்சரிக்கை குவைத் டிரைவர்களுக்கு. 300 தினார் மக்களே, 300 தினார் அபராதம். ஒருவேளை நீங்கள் கையில் மொபைல் ஃபோன் எடுத்து யூஸ் பண்ணி அது கோர்ட்டுக்கு ரெஃபர் ஆகிச்சுன்னா, கையில் மொபைல் ஃபோன் இருந்தால் 75 தினார் ஃபர்ஸ்ட் அபராதம். ஒருவேளை அது கோர்ட்டுக்கு மாறிச்சுன்னா, வழக்கு போட்டாங்கன்னா 300 தினார் கட்ட வரும். டிராஃபிக் வயலேஷன்ஸ், வேறு ஏதாவது நீங்கள் மொபைல் ஃபோன் பார்த்துக்கிட்டு போனதில் வேறு ஏதாவது ஒன்று எக்ஸ்டென்ட் இன்னும் அதிக பலத்த சேதமாக இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ராவாக, இன்னும் அதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாகலாமா. ஃபோனே பிடிச்சிடாதுங்க வண்டி ஓட்டும்போது. அதே மாதிரி 201 பேர் நேற்றைய தினம் பிடிபட்டிருக்கிறாங்க வெவ்வேறு பகுதிகள். அதே மாதிரி 45 பேர் செம்பு திருடர்கள் சிலீப் ஷோக் பகுதிகளுடைய இன்வெஸ்டிகேஷனில் பிடிபட்டிருக்கிறாங்க. சில வீடியோ காட்சிகள் வந்து கடைசியிலே அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ, நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னும் ஒரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னும் ஒரு இலக்கம் 50 53 79 39. இன்னும் ஒரு இலக்கம் 99 69 84 94. இப்போது உங்களுக்கும் குவைத்தில் இருந்து ஏர் கார்கோ மூலம் உங்களுடைய பொருட்களை இலங்கை தாய் நாட்டுக்கு பாதுகாப்பாக அனுப்ப லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவை இப்போதே அழையுங்கள். 65675177 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு. بعث حضرة صاحب السمو أمير البلاد الشيخ مشعل الأحمد الجابر الصباح حفظه الله ورعاه رسالة خطية إلى فخامة الرئيس لي جي ميونغ رئيس جمهورية كوريا الصديقة تتعلق بأواصر العلاقات التاريخية الوثيقة التي تربط البلدين والشعبين الصديقين وسبل تعزيزها وتنميتها إلى جانب التطورات الراهنة في المنطقة. وذكرت وزارة الخارجية في بيان لها أنه قام بتسليم رسالة سمو حفظه الله ورعاه وزير الخارجية الشيخ جراح جابر الأحمد الصباح إلى وزير خارجية جمهورية كوريا الصديقة تشو يون خلال الاجتماع الذي تم بينهما اليوم الثلاثاء في إطار الزيارة الرسمية التي يقوم بها إلى عاصمة جمهورية كوريا سيول. وأضافت أنه جرى خلال الاجتماع استعراض العلاقات الوطيدة التي تجمع البلدين الصديقين والتأكيد على الحرص المشترك على تعزيز أوجه التعاون والتنسيق في مختلف المجالات وعلى كافة الصعد، مما يساهم في الارتقاء بالعلاقات الثنائية إلى مستويات أكثر تقدما ويحقق المصالح المشتركة للجانبين. وأشارت إلى أن الجانبين بحثا مستجدات الأوضاع الإقليمية والدولية وتبادلا وجهات النظر بشأن القضايا ذات الاهتمام المشترك، وفي مقدمتها التطورات التي تشهدها المنطقة والجهود الدبلوماسية الرامية إلى خفض التصعيد وتعزيز الأمن والاستقرار. التقى وزير الخارجية الشيخ جراح جابر الأحمد صباح مع الأمين العام السابق للأمم المتحدة رئيس المعهد العالمي للنمو الأخضر بان كيمون اليوم الثلاثاء خلال الزيارة الرسمية التي يقوم بها إلى عاصمة جمهورية كوريا سيول. وذكرت وزارة الخارجية في بيان أنه جرى خلال اللقاء بحث آخر التطورات على الصعيدين الإقليمي والدولي وتبادل وجهات النظر بشأنهما. نفذ قطاع شؤون مديريات الأمن ممثلا بمديرية أمن محافظة العاصمة حملة أمنية موسعة شملت عددا من مناطق المحافظة بالتعاون والتنسيق مع بلدية الكويت والهيئة العامة للغذاء والتغذية، وأسفرت عن ضبط عدد من المطلوبين والمخالفين للقوانين والأنظمة وحجز عدد من المركبات وتحرير مخالفات مرورية. وجاءت الإحصائية التفصيلية على النحو التالي: ضبط 187 شخصا في قضايا جنائية وقضايا تغيب ومخالفين لقانون الإقامة والعمل ومطلوبين، ضبط 23 مركبة بموجب حجز قضائي، حجز 10 دراجات نارية بكراج المرور،
ضبط 3 باعة متجولين، ضبط 4 أشخاص لانتهاء التأشيرة، ضبط شخص واحد في حال غير طبيعية، ضبط شخصين في قضايا تسول، ضبط 4 أشخاص لا يحملون إثباتا نهائيا، تحرير 445 مخالفة مرورية، رفع 19 مركبة مهملة بالتعاون مع بلدية الكويت، إغلاق مطعم واحد بالتعاون مع الهيئة العامة للغذاء والتغذية، وتم اتخاذ الإجراءات القانونية والإدارية المتبعة بحق جميع المخالفين تمهيدا لإحالتهم إلى جهة الاختصاص. صبحكم الله بالخير. وفي 1/9 بإذن الله تعالى راح ندخل في الخريف مناخيا، راح نلاحظ تغير في الجو، خاصة في آخر الليل راح نلاحظ اعتدال بالحرارة وفيها شوية برودة ساعات الليل المتأخرة، لكن بالنهار الحرارة مستمرة ويانا لكن بانخفاض مستمر. لكن فلكيا راح ندخل في الخريف في 22/9 مع تعامد الشمس على خط الاستواء السماوي، فيتساوى الليل والنهار، وندخل في الأجواء المتقلبة بسبب تقارب خطوط الضغط الجوي بين الرياح الشمالية والجنوبية، فيحدث تدافع بينها فتولد الرياح المتقلبة. فإذا كانت نسبة الرطوبة عالية فنشهد تكثيف للغيوم مع رياح نشطة مثيرة للغبار وفيها رشات أمطار بإذن الله تعالى.